வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். நம்ம ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சேனலை நிறைய பேர் பாராட்டி சரோஜாதேவியை பற்றி பேசின விஷயங்களுக்கு குறிப்பா நிறைய பாராட்டுகள் கிடைச்சிருந்தது. அதே போல ஒவ்வொரு அரசியல் விஷயங்களையும் நீங்க ரொம்ப நுணுக்கி ஆராய்ந்து பழைய விஷயங்களையும் இப்ப நடக்கிற விஷயங்களையும் கோர்த்து சொல்லுகிற விதம் பாராட்டுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஐயா ஒருத்தங்க பேசினாங்க. நிறைய பேர் எனக்கு அதை பேசிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு கட்சியில இருக்கிற சில முக்கியமான ஆட்கள் கூட எனக்கு பேசிட்டு இருந்தது சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இந்த அரசியல் வீடியோவா இருக்கட்டும், எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் யாரையும் காயப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட நான் எந்த வீடியோக்களுமே நான் பதிவிடுறது கிடையாது. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம். இந்த பாட்டை கேட்கும் போதே நமக்குள்ளார ஒரு ஜிவ்வுன்னு ஒரு பரவசம் ஒன்று உள்ளாகுது இல்லையா? அந்த பாட்டுக்கு சொந்தக்காரர், அந்த பாடலை எழுதியவர் கங்கை மரன் சார். அப்படி ஒரு பாட்டை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் வைரல் ஆயிட்டு இருக்காது இல்லையா? அதே போல அதற்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. இந்த இசைஞானி இளையராஜாவுடைய பாட்டு, கங்கைமரனுடைய பாட்டு அப்படிங்கிறதையெல்லாம் கடந்து அது விஜயகாந்த் பாட்டாக மாறியதுதான் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய மேஜிக். அந்த பாட்டு இடம்பெற்ற படம் பொன்மன செல்வன். அட்டகாசமான ஸ்கிரிப்ட், அட்டகாசமான டயலாகு, ஒரு ஒன்லைன் வச்சுக்கிட்டு புகுந்து விளையாடக்கூடிய பி வாசு சார் அவர்கள் டைரக்ஷன்ல வந்த படம் தான் பொன்மன செல்வன். அந்த பொன்மன செல்வன் அப்படிங்கிற திரைப்படத்துல ஜெமினி கணேசனும் சரோஜாதேவி அம்மாவும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு வயதான கேரக்டர், ஒரு பண்ணையார் மாதிரி, பண்ணையார் மனைவி மாதிரி. அங்க இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற சகோதரர்கள், அங்க இருக்கிற விஜயகாந்த் அவர் தான் மூத்த பையன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறதா அந்த படத்துடைய கதை. பொள்ளாச்சி பக்கம் அப்படி இப்படின்னுலாம் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்றது. படத்தில் விஜயகாந்த் சாருக்கும் சரோஜாதேவி அம்மாவுக்கும், விஜயகாந்த் சாருக்கும் ஜெமினி கணேசனுக்குன்ற காம்பினேஷன் நிறையவே இருக்கும். ஒரு ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் எந்த அளவுக்கு காம்பினேஷன் இருக்கோ அதே அளவுக்கு சரோஜாதேவி அம்மாவுக்கும் விஜயகாந்த் சாருக்கும் ஜெமினி கணேசன் சாருக்கும் கேப்டன் விஜயகாந்த் சாருக்குமான ஒரு காம்பினேஷன் நிறையவே படத்தில் இருக்கும். இந்த படம் வந்த சமயத்தில் நானே கூட படம் பார்த்துட்டு இது படிக்காத மேதை ரங்காராவுக்கு பதிலாக ஜெமினி கணேசன், படிக்காத மேதையில் கண்ணாம்பாமாவுக்கு பதிலாக சரோஜாதேவி அம்மா, படிக்காத மேதையில் சிவாஜிக்கு பதிலாக விஜயகாந்த், அவ்வளோதாங்க அப்படின்னு சொன்னேன். இதே படம் தான் பின்னாளில் இதே போல அதே காலகட்டத்தில் ஏவிஎம் தயாரிப்புல நம்ம கமல் ராதிகா நடிப்புல கேஆர் விஜயா ஜெய்கணேஷ்லாம் நடிச்சு பேர் சொல்லும் பிள்ளை அப்படிங்கிறதாகவும் வந்தது. கிட்டத்தட்ட படிக்காத மேதையினுடைய இன்னொரு வெர்ஷனாக அல்லது வேறு ஒரு ஜெராக்ஸ் பிரதியாக பொன்மன செல்வன் இடம்பெற்றது. அதே போல பேர் சொல்லும் பிள்ளை வந்தது. இது ஒரு விஷயம். சரோஜாதேவி அம்மா கிட்ட நான் அடிக்கடி தொலைபேசியில பேசும்போது இந்த யாராவது நல்லா பாடுறவங்க வந்தாங்கன்னாக்கா அவங்ககிட்ட கேட்போம் இல்லையா, ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது போல யாராவது டாக்டர் வந்தாக்க நம்ம எனக்கு 2 ஊசி குத்திட்டு போங்கன்னு சொல்ல மாட்டோம். ஆனா எங்க பரதநாட்டியம் கத்துட்டு இருக்கியாமே, எங்க ஒரு டான்ஸ் ஆடு அப்படின்லாம் நம்ம கேட்போம். அது போல இந்த மாதிரி ஒரு பிரபலங்கள், நடிகர்கள், நடிகைகள், டைரக்டர்கள் அப்படின்னு பேசும்போது டக்குன்னு நான் அவங்ககிட்ட பொதுவாக நாட்டு யாரா இருந்தாலுமே ஏதாவது ஒரு விஷயத்த கேள்வி கேட்பாங்க. நான் அது மாதிரி நான் ஹிந்து பத்திரிகையில் ஒர்க் பண்ணும்போது ரீவைண்ட் வித் ராம்ஜி அப்படிங்கிற பேரில் நான் நிறைய பிரபலங்களை சந்தித்து பேட்டி எடுத்திருந்தேன். அந்த பேட்டி இந்து தமிழ் திசையினுடைய யூடியூப் வரலாற்றிலேயே அதற்கு முந்தைக்கும் சரி அதற்கு பின்னாடியும் சரி அந்த அளவுக்கு எந்த ஒரு வீடியோவும் இத்தனை லட்சங்கள் வியூஸ் போகவே இல்லை. அது ஒரு தனித்துவமான ஒரு வீடியோவா இருந்தது. அன்னைக்கு தேதிக்கு சாய்வி சித்ரா லக்ஷ்மணன் சார் இன்னும் பல பேர் பண்ணிட்டு இருந்தாலும் கூட அது சித்ரா லக்ஷ்மணன் சார் எப்படி சினிமா தகவல்களை எல்லாம் புட்டு வச்சு கேட்கிறாரோ அது மாதிரி ராம்ஜியோட இன்டர்வியூ இருக்குன்னு சித்ரா லக்ஷ்மணன் சார் உட்பட, பாக்யராஜ் சார் உட்பட பலருமே சொன்னாங்க. நடிகை ரேணுகா உட்பட, வடிவுக்கரசி உட்பட சொன்னாங்க.
சரோஜாதேவி அம்மாவை அப்படி ஒரு இன்டர்வியூ எடுக்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அவங்க வந்து சென்னைக்கு வர்ற சமயத்தில் கண்டிப்பாக நான் பேட்டி தரேன் ராம்ஜி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தம்பி ராம்ஜி அப்படின்னு கூப்பிடுறத அவங்க வழக்கமாக வச்சுக்கிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, யாராவது டான்ஸ் ஆட தெரியும்னாக்கா ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது எங்கே டான்ஸ் ஆடு, எங்கே ரைம் சொல்லு அப்படின்ற மாதிரி சரோஜாதேவி அம்மாட்ட நான் கேட்டேன். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் பலர் கூட அந்த உங்களுடைய திரைப்பயணம் ஆரம்பித்து நடிச்சிங்க. தெலுங்குல, ஹிந்தியில, கன்னடத்துலன்னு பல முன்னணி நடிகர்களோட நீங்க நடிச்சிங்க. டக்குன்னு ஒரு இடைவேளைக்கு பிறகு, ஒரு கேப்புக்கு அப்புறமா நீங்க 80ஸ்ல வந்து பொன்மன செல்வன் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சிங்க. அப்ப இருந்த நடிகர் அவங்களுக்கும் இப்ப இருக்கிற இந்த படத்துல நடித்த விஜயகாந்த் சார் அப்படின்ற அந்த யூனிட் அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, விஜயகாந்த் சாரை பத்தி சரோஜாதேவி அம்மா சொன்ன விஷயம் வந்து உண்மையிலேயே கேப்டன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இன்னும் ஒரு சதவிகிதம், இன்னும் ஒரு 10 மடங்கு நமக்கு பறைசாற்றுகிற விதமா இருந்தது. கேப்டன் மாதிரி இந்த உலகத்துல ஒரு மனுஷனே கிடையாது. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை போல ஒரு அன்பாளர், பண்பாளர், கருணையே வடிவானவர், வள்ளல் குணம் மிக்கவர் யாருமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஏன்னாக்கா அந்த பொன்மன செல்வன் படப்பிடிப்புல தினந்தோறும் விஜயகாந்த் அவர்களை சந்திப்பதற்கு ரசிகர் மன்றங்கள் சார்பாக ரசிகர்களும் அதே போல பொதுமக்கள் நிறைய பேருமா தினந்தோறும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்களாம். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தடியிலையோ அல்லது அங்க இருக்கிற ஒரு சின்ன ஒரு திண்ணை மாதிரியான பகுதியிலையோ ஃபேன் வசதியெல்லாம் கொடுத்து சரோஜாதேவி அம்மா மேக்கப்லாம் போட்டுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்க்கும்போது விஜயகாந்தனுடைய உதவியாளர்கள் வந்து ரெடியா பணம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத எல்லாத்தையும் விஜயகாந்த் சொல்லும்போது உடனடியாக அந்த விஜயகாந்த் அதற்கு உண்டான தொகையை, உதவியை கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். ஒரு கட்டத்தில் டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தப்ப ஆரம்பத்தில் விஜயகாந்த் சார்கிட்ட டக்குன்னு சரோஜாதேவி அம்மா பேசலையாம். எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படி இப்படின்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அதனால் தவிர விஜயகாந்த் பற்றி கேள்விப்பட்டிருக்கேனே ஒழிய நான் நேரடியாக பெருசாலாம் சந்தித்து பேசுனது கிடையாது. அந்த சமயத்தில் விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்க்கும்போது என் கண்ணுக்கு அங்கே விஜயகாந்த் தெரியல, எம்ஜிஆர் தான் தெரிஞ்சார் எனக்கு. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் அவர் கூட நடிக்கும்போது இப்படித்தான் எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் வரும், எம்ஜிஆர் கிட்ட உதவி கேட்பதற்கு அவ்வளோ கூட்டம் வரும். எம்ஜிஆர் அத்தனை பேருக்கும் வாரி வாரி வழங்கிக்கிட்டே இருப்பாரு. கையில கொண்டு வந்த பணம் தீர்ந்துருச்சுனாக்கா உடனே ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ்லேருந்து கொஞ்சம் பணம் கொடுங்க, இல்லாட்டினாக்கா இப்போ கொடுங்க நான் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிலாம் வாங்கி கொடுப்பாரு. அதே போலதான் திரு விஜயகாந்த் அவர்களுடைய மனசையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு 1/4 மணி நேரம் விஜயகாந்த் அவர்களை ரொம்ப நெகிழ்ச்சியோட அப்படியே நெக்குருகி பேசுனாங்க சரோஜாதேவி அம்மா. அன்பார்ச்சுனேட்லி அவங்கள வந்து சென்னைக்கு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்படி ஃபோன் பண்ணுற சமயத்தில், தம்பி நான் சென்னைக்கு வந்துட்டேன், ஆனால் எனக்கு ரொம்ப நேரம் உட்கார முடியல, முதுகெல்லாம் பயங்கர பெயினாக இருக்குது, கிட்டத்தட்ட உங்களுடைய பேட்டியெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் ஒரு 2 மணி நேரமாவது பேட்டி கேட்பீங்களே தம்பி அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு. இல்லை, நீங்கள் பாக்யராஜ் சாரை பேட்டி எடுத்ததாக இருக்கட்டும், வடிவுக்கரசியை பேட்டி எடுத்ததாக இருக்கட்டும், அவ்வளவு விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் என்கிட்ட நீங்கள் கேட்கறதுக்கு நீங்கள் மனசில் வச்சுருப்பீங்க. அதனால் ஒரு நிறைவான பேட்டியாக இருக்காது. நான் இன்னொரு 4-5 மாதம் கழித்து நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் வருவேன், கண்டிப்பாக தெம்பாய் வருவேன், அப்போ நான் உங்ககிட்ட பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த தருணத்தில் தான் ஃபோனில் எங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விஜயகாந்த் அவர்கள் பற்றி பேசுனாங்க. பொன்மன செல்வன் திரைப்படத்தில் பொன்மன செம்மல் அப்படின்ற பெயர் எம்ஜிஆருக்கு உண்டு இல்லையா? மக்கள் திலகம், புரட்சி தலைவர், பொன்மன செம்மல் அப்படிங்கிற பெயரெல்லாம் 8வது வள்ளல்னு சொல்லப்படுகிற எம்ஜிஆருக்கு உண்டு. அந்த அந்த பாணியிலேயே பொன்மன செல்வன் அப்படின்னு டைட்டில சாதாரணமாக வச்சிருந்திருக்கார். பொன்மன செல்வனை அப்படின்னு சொல்லிட்டு பொன்மன செல்வன் பி வாசா சாதாரணமாக டைட்டில் வச்சிருக்கார். அதற்கு பிறகு அந்த படத்திலையும் நீ பொட்டு வச்ச தங்க கோடம் அப்படின்னு அந்த பாட்டுக்கு, அந்த கதைக்கு, அந்த கிராமத்து சூழ்நிலைக்கு தகுந்தது போல ஒரு மெட்டு போல கங்கை மரன் சார் அவர்கள் பிரமாதமான வரிகளை எழுதி கொடுத்துட்டார். ஆனால்
என்னமோ ஒரு மேஜிக் அங்கே நடந்தது விஜயகாந்தால. அதனால அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் தேமுதிகவுடைய ஒரு விழாக்கள் எல்லாம் கண்டிப்பா இந்த பாட்டு ஒளிபரப்பாகிட்டு இருக்கும். ஏன் கேப்டன் டிவியில கூட இது தொடர்ந்து ஒளிபரப்பாயிட்டே இருந்துச்சு. விஜயகாந்த் வந்தாருனாலே இந்த பாட்டை போடுவாங்க. லப்பர் பந்து படம் இன்னும் விஜயகாந்துக்கு பெருமை சேர்க்கிற விதமாக இந்த பாடலை அந்த இதுல போட்டு கெத்து காமிச்சாங்க. உண்மையிலேயே கெத்து தான் புரட்சி கலைஞர் அவர்கள். அதுலேயும் அவ்வளவு பேருக்கு மனம் பூசாம கொஞ்சம் கூட முகத்துல ஒரு இதை காமிக்காம வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அப்போ நான் விஜயகாந்த்கிட்ட நான் மதிய உணவுக்கு அப்புறம் கை கழுவிட்டு கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது, தம்பி விஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் விஜயகாந்தை கூப்பிட்டு கையை காமிச்சு, இந்த கை எம்ஜிஆரோட கை மாதிரியே இருக்கு, அப்படி அள்ளி அள்ளி கொடுக்குற தம்பி, நீ நல்லா இருப்ப, உன் குடும்பம் ரொம்ப சௌக்கியமா இருக்கும் தம்பி அப்படின்னு சொல்லி சரோஜாதேவி அம்மா விஜயகாந்த் அவர்களை ஆசீர்வாதம் பண்ணினதை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்படி என்கிட்ட அந்த பகிர்ந்துக்கிட்ட தருணம் விஜயகாந்த் அவர்கள் அப்பெல்லாம் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போகலை. ரொம்ப நெகிழ்ச்சியா ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதாக இருந்தது. கேப்டன் அப்படின்னு கொண்டாடுறதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நடிகர் தான், ஒரு கலைஞர் தான், ஒரு மனிதர் தான் விஜயகாந்த் அவர்கள். இந்த சமயத்தில் கேப்டனும் நம்மக்கிட்ட இல்லை, சரோஜாதேவி அம்மாவும் சமீபத்தில் காலமாயிட்டாங்க. இருவருடைய ஆத்மாவும் சாந்தி அடைய பிரார்த்தனை செய்யும். வணக்கம்.